ஏண்டா காலையிலேருந்து காட்டு கத்து காத்துறனே, எங்கேயாவது கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்குறியா? மனசாட்சின்னு தான் கேட்ப, உனக்கு தான் மனசாட்சியே இல்லையே. இது சும்மா மனசாட்சியில் சொல்லிட்டு இருக்காத. எனக்கு மனசாட்சி இருக்கனால தான் நீ வேலைக்கு போயிட்டு இருக்க. டேய், இது என்னடா புது பொருளியாக்குது? உன் மனசாட்சியில் நான் வேலைக்கு போறேனா? ஊர்ல போய் பாரு, அவன் மனசாட்சி இல்லாம அவங்க அப்பனை சோம்பேறி ஆக்கிட்டு அவனுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. நான் சோம்பேறினால பாதம் சொல்லி உன்னை வேலைக்கு போக வச்சுட்டு இருக்கேன். ஓ, நீ சோம்பேறி ஆயிட்டு என்ன சுறுசுறு பாக்குற? ஆமா, இதே மாதிரி பேசினா சுத்த தண்ணி பிடிச்சி மூஞ்சில ஊத்துருவேன். பாத்தியா, இவ்வளவு பேசின நீ தான் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சுடு தண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்துவாங்க. நீங்க ஊத்தே அப்படியே ஊத்து. டேய், யார் நீ? இப்பதான் என்ன பத்தி வெளில பேசிட்டு இருந்தீங்க, இப்ப யார் நீன்னு கேக்குறீங்க? உன்னை பத்தி பேசிட்டு இருந்தமா. யாரா நீ? நான் தான் உங்க மனசாட்சி. மனசாட்சியா? உண்மை சொல்லு. பெட்ஷீட் திருட தானே வந்த? என்னை பார்த்ததும் பெட்ஷீட் குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். இப்ப யார் நீ சொல்ல போதே இல்லையா? நான் தான் உங்க மனசாட்சி. நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் நம்பல. ஏன்டா நம்பணும்? நான் ஃபீல் பண்ணா நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா, நீ ஃபீல் பண்ணா நான் ஏன் ஃபீல் பண்றேன்? இதே நான் கோவப்பட்டா நீங்களும் கோவப்படுவீங்க. நீ கோவப்பட்டா நான் ஏன்டா கோவப்பட்டிருக்கேன் சொல்றா? இதே நான் சிரிச்சா நீங்களும் சிரிப்பீங்க. நீ சிரிச்சா நான் சிரிக்கிறேன். யாரா நீ? உங்க மனசாட்சி. மனசாட்சி டெய்லி வெளியே மனசாட்சியில தான் திட்டுறாங்கடா. சரி, வெளியே போய் வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ளே எனக்கு மனசாட்சியில திட்டிட்டு இருக்காது. என் கூட தான் இருக்குன்னு சொல்றேன்ல, என்னடா பண்ண இத்தனை நாள் எனக்கு? போடா. எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. சின்ன வயசுல நீ உங்க அப்பா கூட வெளில போவ, அப்ப நான் அத்தனை தடவை சொல்லுவேன் எது மேலேயும் ஆசைப்படாதரான்னு. ஆனா நீ அது வேணும் இது வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சி உங்க அப்பாட்ட அடி வாங்குவ. அப்ப கூட நீ என் பேச்சை கேட்கல. எக்ஸாமுக்கு 10 நாள் இருக்கும், அத்தனை தடவை சொன்ன படிடான்னு. ஆனா நீ 2 நாள் பார்த்துக்கலாம், 3 நாள் பார்த்துக்கலான்னு விட்டு என்னையும் சேர்த்து பயமுறுத்துவ. இவ்வளோ ஏன் நைட்டு தூங்கும் போது போய் சுச்சா போயிட்டு வந்து தூங்குடான்னு அத்தனை தடவை கெஞ்சின. ஆனா நீ அதெல்லாம் அடக்கிக்கலாம் அப்படின்னு. காலையில எந்திரிச்சு பார்த்தா பெட்டு ஃபுல்லா இருக்கு. இப்படி சுச்சால ஆரம்பிச்ச விஷயம் உன்கிட்ட சைலன்ஸுன்றத விஷயத்த கூட அத்தனை தடவை சத்தமாக சொன்னேன், அதை கூட நீ கேட்கல. இப்போ புரியுதா நீ எந்த அளவுக்கு என் பேச்சை கேட்டிருக்கீங்க? என் பேச்சை கேட்கவே இல்லையே. இப்போ ஒன்று கெட்டு போல. இன்னைக்கு ஒரு நாள் என் பேச்சை கேளு, உன் லைஃப் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாரு. ஏண்டா இவ்வளோ நேரம் சொல்லுங்கன்னு எங்கன்னா வெளியில போய் வேலை தேடணும் அந்த அறிவே இல்லை. அப்பா நீ கேட நீ உட்காந்துருக்க, எந்திரிச்சு டேய், இங்கே பேசுனுங்கிற அங்கனடா பார்த்துனுக்குற? டேய், என்னடா புதுசா? ஓ, தோளுக்கு மேலே வந்துட்டு எழுந்து நிற்கிறியா? இல்லப்பா. அப்ப முன்னாடி நெஞ்சு வேற நிமித்திரியா? அப்ப முன்னாடியே இல்லப்பா. என்ன விட்டு அச்சிடு பழுகுது? இல்லப்பா. அட்ரா அடி. பெரிய ஏசுநாத்ரு ஒரு கணத்தை காட்டினா இன்னொரு கணத்தை அப்படியே காட்டுவாரு. இன்னொரு கணத்தை. டேய், என்னடா கை வாங்குற? அடிக்குது தானே? அடி. என்ன பின்னாடி பொருள் வச்சுக்கிறியா? போலாம். அப்பா இல்லப்பா, நீ வேணா பாரு. சரி, உண்மையை சொல்லு. நேத்து இன்டர்வியூ போறேன்னு போனல, வேலை கிடைக்கலன்னு சொன்னல, நேத்து இன்டர்வியூ போனியா இல்லையா? உண்மையை சொல்லு.
போலப்பா. போல இன்டர்வியூ போன மாசம் கரண்ட் பில் கட்டுறதுக்கு பணம் வாங்கிட்டு போனேன். மறுநாளே கரண்ட் போச்சு. கேட்டதுக்கு சடவுன்னு சொன்னேன். கரண்ட் பில் கட்ட போனியா இல்லையா? போலப்பா. தானே. சரி, வாழ்க்கையில நல்ல வேலை கிடைச்சி நல்லா சம்பாரிச்சு அப்பன்னு நல்ல நிலைமை கொண்டு போனோமா இல்லையா? உண்மைய சொல்லு. போலப்பா. போல. சரி, இதெல்லாம் உடுப்பா, மன்னிச்சிடலாம். லாஸ்ட் வீடியோ போட்டியே வியூஸ் போச்சா? போலப்பா. இப்படிலாம் வீடியோ போட்டா எப்படி போவோம்? போலப்பா. நான் எதுவுமே கேட்கலையப்பா. நீ என்ன கேட்டா நான் போலப்பா. நான் போறேன்டா, நாசமா போடா. போலப்பா. உன் பேச்ச கேட்ட லைஃப் சேஞ்ச் ஆகும்னு இதான் இந்த சேஞ்சா? திடுதிடுப்புன்னு உண்மையை பேசினா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் பிறந்ததுலேருந்தே பேசியிருக்கணும். சரி விடு, வா நம்ம வெளில போகலாம். வெளியே? அதான் 15 வருஷமா ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கியே. அவ ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். அவளுக்கு என்ன இப்போ? என் பேச்சை கேட்காதனால தான் இன்னும் ஃப்ரெண்ட்ஸு. இல்லாட்டி நீங்களாம் எப்பயோ லவ் பண்ணியிருப்பீங்க. லவ்வெல்லாம் இல்ல. 15 வருஷமா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கும். நீ வேற. நான் உன் மனசாட்சி, எனக்கு தெரியாதா? சரி, இப்போ என்ன பண்ணுங்க? வா, இன்னைக்கே அவளை பார்த்து லவ் சொல்லிடுவோம். இன்னைக்கு லவ் சொல்லணுமா? இன்னைக்கா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் லவ் தான். வா போலாம். ஆனா இன்னைக்கு அவகிட்ட இன்னைக்கு ஃபுல்லா என் பேச்சை கேட்கறேன்னு சொல்லியிருக்க. வா போலாம். ஏய், என்ன வர சொல்லிட்டு ரொம்ப நேரமா சும்மா உட்காந்துட்டு இருக்க? சொல்லு. டேய், 15 வருஷமா சரளமா பேசுவேன். ஆனா இப்ப ரொம்ப பதட்டமா இருக்குடா. என்னடா பேசுவேன்? டேய், என்னடா பாப்பன் இருக்க? 15 வருஷம் சொல்ல போறியா? ஐயோ, லவ் பண்றேன்னு சொல்றா. நான் லவ் பண்றேன். வாவ், லவ் பண்றியா? கேடி, கை கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். யாரா அது? என்னடா கை கொடுத்து யாதுன்னு கேக்குதா? டேய், லவ் பண்றேன்னு சொன்ன, உன்ன லவ் பண்றேன்னு சொல்றா. என்ன லவ் பண்ற? ஐயோ, செல்ஃப் லவ். அது எல்லாருக்கும் இருக்குறதானே. ஆனா நீ யாரையோ லவ் பண்ற. அது யாருன்னு சொல்லு. என்னடா இது? டேய், என்ன இல்லடா, அவளை லவ் பண்றேன்னு சொல்லு. அவளை லவ் பண்றேன். யார் அந்த அவ? ஐயோ, அவளை யாதுன்னு கேக்குதாடா? அவளை இல்லடா, இவளை லவ் பண்றேன்னு சொல்லு. இவள டேய், இவளனா இவளன்னு சொல்லாதடா, இவ பேர் சொல்லு. இவ பேரு ஸ்வாதிகா. ஐயோ, ஏன்ட்ட இல்லடா, அவட்ட சொல்லு. அவ பேரு ஏன் அவகிட்ட சொல்லணும்? ஐயோ, அவட்ட சொல்லி அவளை லவ் பண்றேன்னு சொல்லு. அவளை நான் லவ் பண்றதுக்கும் அவ பேர் சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப நீ லவ் பண்றியா இல்லையா? பண்றேன். ஐயோ, நீ லவ் பண்றேன்னு தான் சொன்ன. நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லு. நீ என்ன லவ் பண்றியா? ஐயோ, உன்ன இல்லடா, அவளை நான் லவ் பண்றேன். நீ அவளை லவ் பண்ற, அப்ப சொல்லு. நான் உன்னை காதலிக்கிறேன். என்னையா? இல்ல, என்ன இல்ல, உன்னை. என்னையா? அவ்வளவுதானே. உனக்குலாம் அறிவே இல்லையா? எவ்வளவு வருஷமா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். இப்ப திடீர்னு வந்து லவ் பண்றேன்னு சொல்ற? இந்த 15 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப்பை அசிங்கப்படுத்திட்டல்ல, என் மூஞ்சிலேயே முழிச்சிராத. வீட்டுக்கு போலாமா? இல்ல வேற யார்கிட்ட பேசணுமா? நாளைக்கு பேசிக்கலாமா? இதுவே போதும், தாங்காது. போலாம். போர் அடிக்குது, எங்கேயா வெளில போலாமா? வாப்பா. ஏண்டா காலைல நீ அவசரமா கிளம்புதே தெரியும். என் பாக்கெட்ல நீ தானே பணம் எடுத்த? நான் எடுக்கலையே. பொய். ஒழுங்கா உண்மையை சொல்லு. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. எடுத்தியா இல்லையா? எடுக்கலப்பா. அங்க என்னடா தொட்டுங்கற? உண்மையை சொல்றா. அடி தாங்க முடியல. ஆமான்னு ஒத்துக்க. ஏண்டா போய் சொல்லுங்க, இந்த அடி அடிக்கிறா? உண்மையை சொன்னா சும்மா விடுவாங்கறியா? ஐயோ, உண்மைக்கு வேல்யூ ஜாஸ்தி. டேய், அடிக்கவே இல்ல, அங்க என்ன ஆடி நிக்கிற? சொல்லு, உண்மையை சொல்லு. எடுத்தியா இல்லையா? சொல்றா. ஆமா எடுத்தேன். இப்ப என்ன? உள்ள உண்டியல் சத்தம் கேக்குது. சி. ஆமா,
உண்மைக்கு வேல்யூ இருக்கு. நான் சொல்லல. மகனே கொஞ்சம் மேல வாப்பா. துணி காய போட கூப்பிடுறது. சீக்கிரம் போ. ஓகே ஓகே வந்துட்டேன். கடைசியா 5ஆவதுல முட்டி போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ சும்மா புலம்பாத. நீ 5ஆவதுல முட்டி போட்டவன் இல்லை, யாருக்கும் 5ஆம முட்டி போட்டவன். இப்போ இது சொல்ற? என்ன சொன்னாலும் முட்டி தானே போட போறேன். மனசாட்சி இல்லை எங்க அப்பாக்கெல்லாம். இப்போ உன்னை இங்கே முட்டி போட விட்டு உங்கள் அப்பா கீழே சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பா உன்னை கூப்பிடுவாரு. மகனே நான் சொல்லல. வாப்பா, சின்ன வயசுல நீ அடி வாங்கினா பசி தாங்க மாட்டேன். வாப்பா வந்து 1 ரூபா வாங்கிக்க ராஜா. சாப்பிடுவா. நான் சொல்லல, உண்மைக்கு என்றைக்குமே வேல்யூ உண்டு. போ. மேல உக்காரு. இல்லப்பா, நீ மனசு மாட்டினா ஓடுறதுக்கு வாட்டமா இருக்கும்ல. ஏப்பா, சின்ன வயசுல எவ்வளவு அடி வாங்கியிருக்க தெரிந்தல? இல்லப்பா. இப்ப கூட செம்ம அடி வாங்கினேன், திருந்த மாட்டேல்ல? வாய்ப்பே இல்லப்பா. அதனால தான் அப்பா மனசாட்சியை கட்டி வச்சுட்டு சாப்பாட்டுல விஷம் கலந்து. காட்டு. குறில் இல்ல, நெடில். சாகும்போது பசியோட சாகக்கூடாது. இந்தா, நீ வாங்கறத பார்த்தா இன்னொரு வாய் கூட வாங்கி போலுதே. செத்து போ. செத்து போறியா? இந்த வாட்டியாவது அப்பம் வச்சு கேட்கணும். மீனாட்சி, நமக்கு புள்ள இல்லடி இனிமே. வாடா, ஒரு நாள் பேச்சு கேட்க சொன்னேன். 1 மணி நேரத்துக்கே நீ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியடா. சாகும்போது உண்மையா இருந்து என்னடா பிரயோஜனம்? நான் எங்கடா சாகும்போது உண்மையா இருந்தேன்? உண்மையாக போய் தான்டா சாவே போறேன். அப்பா, நீ எங்க இங்க பழகு தோசையில கையை நக்கிட்டாமா? இன்னும் சேர்ந்தல. அப்பா, மனசாட்சி நட்டு போதுப்பா.